அல்லது 7-8 வருஷம் கம்மியான ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு. அப்படி இல்லாட்டினா அவசர திருமணமாக கோயில்லையோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ பண்ணக்கூடிய அமைப்பு. அது வந்து பெற்றோர்கள் எதிர்த்தோ பெற்றோர்களை எதிர்க்காமலோ சின்னதா சிம்பிளான ஒரு கல்யாணம் சொல்கிறீங்களா, கோயிலில் பண்ணோம் சார், 4 பேரை வச்சு பண்ணோம் சார், 10 பேர் தான் சார் வந்தாங்க, தாலி மட்டும் கட்டி கூட்டு வந்துட்டேன் சார்னு சொல்கிற அமைப்புகள்லாம் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அதே ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்து தான் இந்த விஷயம் நடக்குது. சார் சுக்கிரன் குரு புதன் சேர்ந்துருக்குது, குருக்கு எது சேர்ந்துருக்குது, குருவுக்கு 1-5 போல செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து பண்ணி கல்யாணம் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஒரு ஜாதத்தில் குருக்கு எது சேரல, குரு ராகு சேர்ந்துருக்கு சார் அப்படின்னா அவர் அந்நிய மதம், அந்நிய ஜாதி, அந்நிய மொழியில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டுற போகிறாரு. அப்போ நான் சொன்ன சுக்கிரன் புதன் காதல், சுக்கிரன் புதனுடைய வக்ர பரிவர்த்தனைகள், காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சுக்கிரனுடன் புதனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாவது காதல் பிரேக்கப்பு, இந்த மாதிரி கண்டிஷன்லேருந்து இது காதல் பிரேக்கப் ஆச்சுன்னா அடுத்த காதல்கள் சக்ஸஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் இந்த குரு கேது என்பது அப்நார்மல் கல்யாணத்தையும், குரு ராகு என்பது வேற்று மத, வேற்று மொழி, வேற்று இன கல்யாணத்தையும் ஏற்படுத்துகிறது.